வணக்கம். விஜய் பெரம்பூர் தொகுதியில நிக்கிறதுனால வேட்பு மனு தாக்கல் செய்ய போனாரு. கையோட என்ன பண்ணலாம், பிரச்சாரத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பூர்ல பிரச்சாரம் மேற்கொண்டாரு. பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர்லயே பிரச்சாரம் மேற்கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொளத்தூருக்கு வந்தாரு. கிட்டத்தட்ட பெரம்பூர்ல இருந்து கொளத்தூருக்கு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படியோ ஒரு 10 நிமிஷம் வரங்க. ஆனா இத வேணும்ட்டுக்குன்னு லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளை குவிச்சுட்டு லேட் பண்ணாரு விஜய் அவர்கள் அப்படின்னு அங்க இருக்கிற பொதுமக்கள் சொல்றாங்க. அடுத்தது கொளத்தூர்ல இருந்து வில்லிவாக்கம் பக்கம் ஆதவர்ஜுனாவுக்கு போய் என்ன பண்ணிடலாம், பிரச்சாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. வெயிலின் தாக்கம் ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல. ஏன்னா அண்ணனை எப்பவுமே குழு குழு ஏசில தானே வச்சிருந்தாங்க. வெயில்ல இப்பதானே வராரு. மனுஷன் கேர் ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. வெயில் ஒத்துக்கலையான்னு தெரியல. எனக்கு வில்லிவாக்கம் நாளைக்கு பாத்துக்கிறேன், எனக்கு கொளத்தூர விட முடிச்சிடும், எனக்கு பனையூர்ல என்ன பண்ணுங்க, வண்டியை விடுங்க, நான் ஏசில போயிட்டு என்ன பண்றேன், பனையூர்ல உட்காந்து வெயிலுக்கு ஆகாது அப்படின்ற ரேஞ்சில கொளத்தூர்ல மூட்டை முடிச்சலா கட்டி என்ன பண்ணாரு, பனையூருக்கு விரைஞ்சிட்டாரு. இதுல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. காவல்துறை சரியா என்ன பண்ணல, எங்களுக்கு பாதுகாப்பு தரல. பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் வரதுக்கே எங்களுக்கு பாதுகாப்பு தரல, கொளத்தூர்ல இருந்து வில்லிவாக்கத்துக்கு எப்படி பாதுகாப்பு தருவாங்க, அதனால நாங்க கேன்சல் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு இவங்க மேல வச்சிட்டு இருக்க தப்ப அப்படியே காவல்துறை மேல என்ன பண்றாங்க, திருப்பி போட்டாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே அது மாதிரி பழி போடுறதெல்லாம் கை வந்த கலை தானே கரூர் விவகாரத்துல இருந்து. சோ அதனால என்ன பண்றாங்க, காவல்துறை மேல பழிய போட்டுட்டு கொளத்தூர்ல இருந்து பனையூருக்கு போயிருக்கிறார் விஜய். உண்மையான ரீசன் என்னவா இருக்குன்றதை நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.